வணக்கம். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் அந்தந்த மாவட்டத்தில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மனு கொடுத்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு நிரந்தர பணி வாய்ப்பு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் இல்லம் தேடி கல்வி தொடர்ந்து நடைபெறணும் அப்படிங்கிற மனுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கல்வி அமைச்சர் தான் வந்து பதில் சொல்லணும். ஏன்னா இந்த திட்டத்தை, சூப்பரான திட்டத்தை தொடர்ச்சியாக வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்களா, இல்லை இதை வந்து மேற்கொண்டு இன்னும் விரிவாக்கம் பண்ணி, இல்லை புதுசாக எதுவும் திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்த போகிறாங்களா அப்படிங்கிறத கல்வி அமைச்சர் தான் வந்து இனிமேல் சொல்லணும். ஏன்னா கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை போக்குவதற்காக தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. தன்னார்வலர்கள் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணாங்க. இந்த திட்டத்தை பற்றி வேர்ல்டு லெவலில் ரொம்ப பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுச்சு இந்த திட்டம். முந்தைய அரசு கொண்டு வந்த சூப்பர் திட்டங்களில் இதுவும் ஒன்று. அப்படிப்பட்ட இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெறுமா இல்லையா அப்படிங்கிறது தன்னார்வலோட கேள்வியாக இருக்குது. அதனால் இப்போ என்ன செய்கிறாங்க தன்னார்வலர்கள் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இல்லம் தேடி கல்வியை நிரந்தரம் பண்ணுங்க, இல்லைனா எங்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படிங்கிற மனுவை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது நியாயமான கோரிக்கை தான். ஏன் அப்படின்னா, தன்னார்வலர்கள் அந்த 1000 ரூபாய்க்காண்டி ஒர்க் பண்ணலை. மற்றபடி பிள்ளைங்களுக்கு அடிப்படை அறிவை வந்து சொல்லி கொடுத்து சூப்பராக வந்து அவங்களோட பேசிக்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லம் தேடி கல்வியில் எல்லா ஒர்க்குமே மொபைல் மூலமாக பண்ணுறனால ரீசார்ஜுக்கே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து சரியாக இருக்கும். இது இல்லாமல் வரக்கூடிய பிள்ளைங்களை வந்து டெய்லி வந்து போர் அடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான திங்ஸையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்க கை காசு போட்டு வந்து வேலை பார்த்துருக்காங்க. நிறைய பேருக்கு இல்லம் தேடி கல்வி மூலமாக ஒரு அடையாளம் வந்து கிடச்சிருக்கு. இதில் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வேலை பார்த்த தன்னார்வலர்களுக்கு அவங்களோட திறமையும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு முன்னுரிமை கொடுத்தாங்க. அரசு வேலை வாய்ப்பில் இல்லை பணி நிரந்தரத்திற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தன்னார்வலர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே சமயம் தொடர்ச்சியான திட்டத்தை வந்து செயல்படுத்துறது மூலமாக மாணவர்களோட கற்றல் திறன் இன்னும் மேம்படும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மே 31 அரசு துறைகள்லேருந்து கிட்டத்தட்ட 8000 பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அரசு துறைகளில் 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களில் தன்னார்வலர்களோட திறமைக்கும் அவங்களோட கல்வி தகுதிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அரசு வேலைவாய்ப்பை வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கல்வி அமைச்சர் இல்லை இந்த தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத. அதே போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.